Hello friends, welcome to Gigi's Daybook. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி, அதுவும் ட்ரெடிஷ்னலான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பச்சரிசியில் செய்கிற இந்த அப்பத்தை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. இந்த அப்பத்தை நாங்கள் ஒவ்வொரு கோகுலாஷ்டமிக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிறது வழக்கங்க. ரொம்ப ஈஸியாக இந்த அப்பத்தை செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அபாரமாக இருக்குங்க. நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சா அப்படியே கரைஞ்சிடுங்க. இதை 2 நாள் கழித்து சாப்பிட்டா கூட அந்த சாஃப்ட்னஸ் கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இருக்குங்க. இப்போ நாம் செய்முறையை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முதல்ல 1 கப் பச்சரிசி எடுத்துக்கலாங்க. இங்கே நான் 1/2 கப் அளவுக்கு தாங்க எடுத்துக்கிறேன். 1/2 கப் பச்சரிசிக்கு இங்கே நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை எடுத்துக்கிறேங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாங்க. நீங்கள் 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறதா இருந்தால் எல்லாத்தையுமே டபுள் ஆக்கிக்கோங்க. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இங்கே நான் நறுக்கின தேங்காய் 1/4 கப் அளவு எடுத்துக்கிறேங்க. துருவிய தேங்காய் எடுத்துக்கிறதா இருந்தால் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தாராளமாக எடுத்துக்கலாங்க. தேங்காவை ஒரு முறை நல்லா அரைச்சிக்கலாங்க. கூடவே ஊற வச்ச அரிசியில் இருக்கிற தண்ணி முழுசாக வடிகட்டிட்டு வெறும் அரிசியை மட்டும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. தண்ணி இதுக்கு ரொம்ப நிதானமாக பார்த்து தாங்க ஊற்றிக்கணும். தண்ணி சேர்க்காம எவ்வளோ அரைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிக்கலாங்க. அதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கெட்டியாக அரைச்சிருக்கேன்னு. அதுக்கப்புறமா எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்லையே வெல்லத்தை இடித்து கோபுரமாக எடுத்துக்கலாங்க. மிதமான இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த வெல்லம் சரியாக இருக்குங்க. ஆனால் நல்ல பர்ஃபெக்டான வெல்லம் வேணும்னு நினச்சிங்கன்னா கூடவே இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. எனக்கும் பத்தலை, நானும் 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்ருக்கேங்க. 1/2 கப்பு அரிசிக்கு 3/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குங்க. எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்ல நைஸாக அரைச்சிக்கோங்க. மிக்சி ஜாரில் இருந்து கிண்ணத்துக்கு மாற்றும் போது கையிலேயே வழித்து மாற்றிக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் 1 இல்லை 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வாணலியில் எண்ணெய் காஞ்சதும் மிதமான சூட்டில் இந்த அப்பத்தை சுட்டு எடுத்துக்கலாங்க. நெய்யில் சுட்டோன்னா இது ரொம்பவே நல்லா இருக்குங்க. அப்பம் நல்லா செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா எடுக்கணுங்க. இந்த அப்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அப்பமாக தாங்க வாணலியில் ஊற்றி எடுக்கணும். என்ன தவம் செய்தனை யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. 7 புவனங்கள் படைத்தவனை 7 புவனங்கள் படைத்தவனை கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை. கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம். கையிலேந்தி சீராட்டி பாலூட்டி தாலாட்ட என்ன தவம் செய்தனை. யசோதா எங்கும் நிறை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய்தனை. நான் எடுத்துக்கிட்ட 1/2 கப் அரிசிக்கு எனக்கு 20 அப்பம் கிடைச்சதுங்க. வரப்போகிற இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்களும் இந்த அப்பத்தை நிவேதியமாக செஞ்சு கிருஷ்ணனுக்கு படைங்க. வீட்டில் இருக்கிறவங்களையும் அசத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே உங்களோட ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.